வெல்கம் டு நிவேதியாஸ் சேனல். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நான் முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன். ஸோ 4 முட்டை எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, ஒரு பட்டை, 4 லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். ஸோ இது கொஞ்சம் வெந்து வந்த அப்புறம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு, பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 2 தக்காளியை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த பேஸ்ட்டையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன பீசஸ் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவைன்றப்ப தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காவை நல்ல ஒரு பவுடராக அரைச்சி எடுத்து இது குழம்பு கொதிக்கும் பொழுது நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது மற்ற கிரேவிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ முட்டையை வந்து இப்போ நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இது உடச்சி ஊற்றிட்டு நம்ம கலந்து விடக்கூடாது. அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி, முட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.